ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க, இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சீக்கிரமாவே குணமாயிடும். வர்றேன். லதா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால ஒரு சேஞ்சுக்காக ஊட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோ எல்லாம் கொடு. இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். மரம்மா. ஆனந்த், என்ன இது? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? சரி சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். ஏன் ஆனந்த் இப்படி ஆயிட்டீங்க? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே. அப்புறம் இப்படி குடிச்சு உங்களே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல. மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ளவும் அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் பிளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவன் மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சுட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுறேன். கீதா, நான் லதாவை பாக்குறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். ஹலோ ஆனந்த், எங்க இப்படி திடீர்னு? ஜஸ்ட் ஃபார் a change. ரொம்ப நல்லா பாடுங்க சார். என் முதுகுல ஒரு கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார்.
மிஸ்டர் ஆனந்த் உள்ள இருக்காருல்ல, ஆமா, அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து லதா அந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடுறியா? ஓகே, சரிங்க. சார், லதாமா உங்ககிட்ட இந்த ஷீட்டை கொடுத்து இந்த அட்ரஸுக்கு வர சொன்னாங்க. யாரை பார்க்கணும்? லதா இருக்குங்களா? அவங்களெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். போயா போயா. ஏமன் தள்ளுற? சார் தான் போயா. மிஸ்டர், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு வரணும்? நீங்க தானே மிஸ்டர் ஆனந்த்? எஸ். நீங்க கலாட்டா பண்றதா எங்களுக்கு போன் வந்திருக்கு. இந்த வீட்ல இருக்க லதா தான் என்ன வர சொன்னாங்க. சாரி மிஸ்டர் ஆனந்த், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வேற. நீங்க அடிக்கடி லதாவை தொந்தரவு பண்றதாகவும் அதனால நீங்க ஊட்டிக்கு வந்ததாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. நோ, இதெல்லாம் போய். இல்லைங்க மிஸ்டர் ஆனந்த், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே லதா தான். வாங்க ஸ்டேஷனுக்கு. என்ன இந்த சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நுழைய பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. நீ போய் உள்ள தூங்குமா?